ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிக்குட நீர் ஏன் குறையுது, அதோட அறிகுறி என்னென்ன, இது குழந்தையை பாதிக்குமா, அது பனிக்குட நீர் குறைஞ்சிச்சின்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபுட்டு மூலம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸும் வீடியோவாக என் சேனலில் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட ரத்தமும் உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட சிறுநீரும் இரண்டும் சேர்ந்து உருவாகக்கூடியது தான் பனிக்குட நீர். ஒரு பெண் கன்சீவாக இருக்கும்போது அவங்க குழந்தைய சுற்றி ஒரு நீர் படலம் இருக்குது. இந்த நீர் படலம் தான் நம்ம பனிக்குட நீர்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு அழைக்கப்படுது. இந்த பனிக்குட நீரின் அளவு கரெக்டான லெவலில் இருந்தால் தான் குழந்தை எளிமையாக சுவாசிக்க முடியும், இயல்பாகவும் அவங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. இந்த அம்னியோட்டிக் திரவம் குறையும் போது குழந்தைக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். இந்த வாட்டர் கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது நிறமற்றதாக இருக்கும். வெள்ளையாகவோ அல்லது இளஞ்சிவப்பாகவோ கூட இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு பனிக்குட நீர் குறைவாக இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு பனிக்குட நீர் அதிகமாக இருக்கும். இந்த நீர் தான் குழந்தைய தொற்று நோயிலிருந்தும் வெளிப்புற ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய அறிகுறி இருந்தாலும் குழந்தையோட சுதந்திரமான அசைவுக்குமே இந்த நீர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நீர் எப்படி உருவாகுதுன்னா, நீங்கள் கன்சீவ் ஆகி 16 வாரத்துக்கு பின்னாடி உங்கள் குழந்தையோட சிறுநீரகங்கள்லாம் சிறுநீரகத்தை உற்பத்தி செய்ய தொடங்கும். அதே போல் உங்களுடைய ரத்தமும் கருவில் இருக்கக்கூடிய சிறுநீரும் இரண்டும் சேர்த்து உருவாகக்கூடியது தான் இந்த பனிக்குட நீர். பனிக்குட நீர் ஏன் குறையுது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு குரோமோசோம் குறைபாடு. இந்த காரணமாக குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படலாம். உங்களோட நஞ்சுக்கோடி வழியாக குழந்தைக்கு ரத்த ஓட்டம் குறையும் போதும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஒரு சில குழந்தைக்கு சிறுநீரக வளர்ச்சியில் குறைபாடு இருந்தாலுமே இந்த பனிக்குட நீர் குறைய வாய்ப்பு இருக்குது. நஞ்சுக்கொடி சரியான நிலையில் இல்லாமல் உங்கள் கர்ப்பப்பையை ஒட்டி இருந்துச்சுன்னா பனிக்குட நீரின் அளவும் கூட மாற்றம் ஏற்படும். உங்களோட டெலிவரி டேட்டு நெருங்கும் போதும் இந்த பனிக்குட நீர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கன்சீவ் ஆன அப்புறம் உங்களுக்கு ரத்த அழுத்தம், சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுவதன் காரணமாக கூட குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். குழந்தையை தாண்டி உங்கள் கர்ப்பப்பையில் ஏதாவது நோய் தொற்று கிருமி ஏற்பட்டு இந்த பனிக்குட நீர் குறைய வாய்ப்பு இருக்குது. நீர் எப்படி குறையுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கன்சீவ் ஆன ஒரு சில மாதங்களுக்கு குழந்தையோட அசைவு நன்றாக தெரியும். குழந்தையின் அசைவு தெரியாமல் உணர்வது பனிக்குட நீர் குறைவதற்கான முக்கிய அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களோட பனிக்குட நீரின் அளவு குறையும் போது உங்கள் பனிக்குடத்தில் இருக்கக்கூடிய குழந்தை சுற்றி வர முடியாமல் ஒரே இடத்துல கூட இருக்கலாம். இந்த பனிக்குட நீர் குறைவதுனால தான் குழந்தை சுற்றி வர முடியாமல் பிரசவ காலத்தில் நேராக உட்காந்துருப்பாங்க, இல்லை குறுக்கு நெடுக்குமாக படுத்திருப்பாங்க. இந்த சமயத்தில்னா சிலருக்கு சிசேரியன் ஆகுது. பனிக்குட நீர் குறைஞ்சால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தண்ணீர் குடிப்பதை அதிகரிக்க செய்யணும். அதிகமாக வேலை பார்க்காம ஒரே இடத்துல ஓய்வில் படுக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளுக்கோஸ் ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றுவாங்க. அம்னியோட்டிக் திரவம் குறைவாக இருக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகளை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட கர்ப்ப காலத்தில் செயற்கை வகை இனிப்பு வகைகள்லாம் குறைச்சிக்கணும். இந்த இனிப்புகள் சாப்பிட்றதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால் காய்கறிகளும் பழங்களும் அதிகமாக எடுத்துக்கணும். உணவு முறையின் மூலமாகவும் இந்த திரவத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களோட டெலிவரி டைமில் அம்னியோட்டிக் திரவம் 6க்கு கீழே வரும்போது உங்களுக்கு சிசேரியன் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது 10 இருந்தால் ரொம்ப நல்லது. இதை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் என்ன லெவல் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது லேசான உடற்பயிற்சி செய்யுங்க. சோர்வாக இருக்குன்னு படுத்தே இருக்கக்கூடாது, லைட்டான உடற்பயிற்சி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.